இன்னைக்கு சுவையான சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நீங்கள் அதே மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம வச்சு நம்ம ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு அந்த மாதிரியான அந்த ஸ்டைலில், அந்த காரைக்குடி ஸ்டைலில் அந்த சின்ன சின்ன மெர்ஸ் இருக்கும், அங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த இலையில அந்த சாப்பாட்டில் ஊற்றுனாங்களே கம்மன்னு இருக்கும் வாசனை, அப்படியே சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியான உங்களுக்கு இந்த ஒரு மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெத்திலி மீன் குழம்பு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சூப்பராக இருக்கும். நல்லா பொடி நெத்திலி, இதை க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது 1/2 கிலோ நெத்திலி. இது பச்சை நெத்திலி. இது காஞ்ச நெத்திலி நினச்சிக்க போகிறீங்க. பச்சை நெத்திலி நல்லா பாருங்கள். பச்சை நெத்திலி 1/2 கிலோ இருக்குது. தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து இருக்குது, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போது தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது நல்லா பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன், 2 தக்காளி நல்ல பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து அரைக்கிறதுக்கு, இதை வந்து அரைச்சி நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கலாம். இப்போ வந்து தேவையானது புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் இருக்கும் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு சோம்பு வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன், வெந்தயம் வச்சுருக்கேன். இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு. இந்த மசாலா என்ன ஐட்டம்னா, இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், வேறு எதுவுமே இல்லை, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூனு, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரை. டேஸ்ட்டு ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செய்வேன். எப்போவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அது ஊற்றிக்குங்க. நான் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக எப்போவுமே மீன் குழம்புக்கு நம்ம ஊற்றினோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3 பொருள், சோம்பு, வெந்தயம், கடுகு, இதை நம்ம 3மே தாளிப்பு போட்டுக்கணும். இது நல்லா பொரியணும். இது நல்லா இப்போ பொரிட்டோம். பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பொரிஞ்சு நல்லா வறுக்கும். வெந்தயம், கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சாதான் நல்லா வாசனை நல்லா கம்மன்னு இருக்கும். இப்போ நான் வந்து வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா வரணும். இப்போது அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். அது வதங்கிட்டோன்னா தக்காளி போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, தக்காளி வெங்காயம் தான் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த விழுதை நம்ம இந்த தக்காளியிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதிலே மேஷ் ஆகி நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிட்டோம். அது இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணுன்னா இந்த மசாலாலாம் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா கலர் இருக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினோம்னா கலர் நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு மீன் குழம்பு நல்லா ஒரு அழகான கலராக இருக்கும். மீன் குழம்பு எப்போவுமே இந்த ஹோட்டல்லலாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்டைலில் வந்துடும். இந்த மெர்ஸில் இந்த சின்ன சின்ன கடைகளெல்லாம் விற்பாங்க, இந்த ஊர் சைடெலாம் போனோம்னா அந்த மாதிரியான ஸ்டைலில் நல்லா வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போது உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கருவேப்பிலை போட்டுட்டோம் ஏற்கனவே. இப்போ நம்ம கொத்தமல்லி அதில் போட்டுக்கலாம்.
இதை நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போயே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலராக இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கி நல்லா சவந்து நல்லா சூப்பரான கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான் கலரு. நல்லா ஒரு நம்ம எண்ணெயிலெல்லாம் நல்லா போட்டு வதக்கணும்னா இது கலர் வரும். நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புளியை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதை நல்லா கொதித்து நல்லா வரணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக என்னென்னா சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கு என்ன பண்ணலாம், கஸ்தூரி மேத்தி இருக்குது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அந்த கஸ்தூரி மேத்தியை நம்ம லேசாக அப்படி தூவி விட்டோம்னா அப்படியே கம்மன்னு இருக்கும் இந்த ஹோட்டலில். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன மெர்ஸில் பெரிய பெரிய இந்த கடைகள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ரோடு கடையிலலாம் நல்லா சும்மா வாசனையாக இருக்கும் பாரு. இதுதான் ஒரு சீக்ரெட்டு. அது லாஸ்ட்டாக சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம அது தூவி விட்டுட்டோம்னா நம்ம திறந்தோம்னா அப்படியே வாசனையாக இருக்கும், கம்மன்னு இருக்கும். சாப்பாட்டில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து மாங்காய் சீசன் நிறைய இருக்குது. இப்போது இந்த வெயில் காலத்தில் மாங்காய் சீசன் நிறைய இருக்குது. நம்ம ஒரு எதுக்குன்னா நம்ம வந்து சாட் மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்னா இந்த மாங்காய் தூள், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரூட் சாலடோ அது வெஜிடபிள் சாலடோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாங்காய் தூள் வந்து நீங்கள் வந்து சிக்கன் 65 மசாலாவுக்கு, காலிஃப்ளவர் 65க்கு, உருளைக்கிழங்கு வறுவலுக்கு, மீன் வறுவலுக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம வந்து அது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம செஞ்சோம்னா செம்ம சூப்பரு, செம்ம ஹைலைட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாங்காய் இது நல்லா என்ன பண்ணிட்டேன், வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா சீவி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு பெரிய மாங்காய் இது கிளிமுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மலில் எந்த மாங்காய் இருந்தாலும் அது நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா சீவி நல்லா காய வச்சு இப்படி பண்ணாலே நல்லா இந்த மாதிரி அப்படி மேஷ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து முதல்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ அதை அப்படி கொஞ்சம் செலவு பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறேன். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா வந்து ஒரு வருஷத்துக்கு அடுத்த நம்மளுக்கு மே மாதம் வரைக்கும் இருக்கும். இந்த மேலே நம்ம அரைச்சோம்னா அடுத்த மே மாதம் வரைக்கும் இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். குழம்பு நல்லா சலசலன்னு நல்லா சூப்பராக நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை நம்ம இதில் போட்டுட்டேன். இதுதான் ஹைலைட்டு. ஒரு சிலது சொல்லுவாங்க, ஒரு சிலது சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியான செய்யுங்கன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெத்திலி நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம போட்டுட்டு நெத்திலி வந்து ஒரு 2-3 நிமிஷத்துல வெந்துடும். அதனால் வந்து அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையானது எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க நெத்திலி. அவ்வளோதான், நெத்திலி நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பராக நெத்திலி குழம்பு செம்மையாக நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன்னா அது ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லா அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் என்ன இப்படி இருக்க மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா அவ்வளோ ஹைலைட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா தோசை, இட்லி, வெள்ளை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு நம்ம இந்த நெத்திலி மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். செம்ம சூப்பரு, செம்ம இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இந்த ஹோட்டல்லலாம் செய்வாங்க, கமன்னு இருக்குது வாசனை. அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தா தான் அதோட இது உங்களுக்கு தெரியும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.